வணக்கம். ட்ரிபிள் அகாடமியில் ஜோதிராஸ்பதி வரதராஜன் நான் பார்க்க தலைப்பு பொறியியல் துறையில் சாதனை புரிபவர் யார், ஜாதக அமைப்பு என்ன, இது அன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பம் 9788825043 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோட சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் சித்தாவர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அணுக்கரகம் மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனெல்லாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். பொறியியல் துறையில் சாதனை புரிபவர் யார், நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் பொறியியல் துறையில் முன்னேறுவாங்க அப்படிங்கிறது தான் தலைப்பு. பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகள் எந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மெக்கானிக்கலா, சிவிலா, ஆர்கிடெக்டா, இது மாதிரிலாம் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த பதிவு. தங்களுடைய குழந்தைகள் ஜாதகங்களில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்த்துட்டு ஏற்ற மாதிரி இந்த பொறியியல் துறையில் குரூப்புகளில் சேர்த்திங்கன்னா அவங்க அதில் மிளிர்வாங்க, சாதனை படைப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. சிவில் இன்ஜினியர், அதாவது கட்டிடம் கட்டுதல் போன்றவற்றிற்கு செவ்வாய் புதன் சனி 9, 10 பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சிவில் இன்ஜினியர். அடுத்து சூரியன் புதன் சேர்க்கை புகழ்தரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இது மேக்சிமம் எல்லாருக்குமே இருக்கும். இது புகழ்தரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறுவாங்க. அடுத்து சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால் மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் 7க்கு 7 பார்வையாக இருந்தால் சமசப்தம் பார்வை இல்லைன்னா சேர்க்கை இருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அடுத்து புதன் செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் கட்டிடத்துறை, ஆர்கிடெக்ட், வரைபட நிபுணர், உள் அலங்கார நிபுணர். இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படித்து அவங்க சாதனை புரிவாங்க. தங்களுடைய குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த கிரக அமைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற குரூப்புகளில் சேர்த்து படித்து பயனடைய வைங்க. சாதனைகளெல்லாம் வருவாங்க. ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.